ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இறால் வாங்கி குழம்பு வைப்போம். அதுக்கு வந்து ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு இதை வந்து கரைச்சி வச்சுப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து காய் வந்து இப்போ என்கிட்ட வந்து முருங்கைக்காய் தான் கிடச்சிது எனக்கு. அதனால் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். இந்த இறாலுக்கு வந்து நீங்கள் வந்து வெண்டைக்காய், முள்ளங்கி இதெல்லாம் போட்டு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு மண் சட்டி வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் விட்டு கருவடம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதாவது குழம்பு வடம் போட்டு தாளிச்சிங்க. நல்லா இது பொரிஞ்ச பிறகு இதோட வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா நீங்கள் வதக்கிக்கிங்க. இறால் வந்து வாங்கிட்டு வந்து நான் வந்து அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதோட கொஞ்சம் இறால் எடுத்து நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து குழம்புக்கு உள்ளது. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து ஒரு சின்ன தக்காளியாக ஒரு பாதி தக்காளி அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். புளிப்பு அதிகம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு பாதி தக்காளி சின்னதாக சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த இறால் இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம வந்து குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துரும். இதோட சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு இந்த முருங்காயும் சேர்த்துரும். இப்போ இது நல்லா கொஞ்ச நாள் மூடி போட்டுருங்க. இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் சோம்பு சேர்த்து நான் அரைச்சி விட்டுக்கிறேன். நான் தேங்காய் போடாமல் நீங்கள் வைக்கலாம். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி வச்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நான் சேர்த்து இதை அரைச்சி இதை வச்சுக்கிறேன். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிகிட்ருக்கு. நல்லா வந்து சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த முருங்காயோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதோட இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் இது இருக்குது பாருங்கள், தேங்காய் சோம்பு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மிக்ஸி ஜாரை அலசி விட்டுறேன். ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ப்ரான் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இறால் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள்கிட்ட வாழைக்காய், இந்தமாரி கத்திரிக்காய், முள்ளங்கி, வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இருந்ததுனால இதை மட்டும் நான் வச்சுருக்கேன். நான் இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.